வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளமை நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, கொடுத்துக்கிற ப்ராப்ளமை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஓகே இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள், அதுக்கடுத்து ஐட்ரேஷனை நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, நமக்கு நல்லா தெரியும். சின்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதனுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இட் மே பி maximization or minimization, but constraint should be an equation. All the values present in the constraints in the right hand side should be non-negative. ஓகே, சரி, நம்ம இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மை நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்லேருந்து நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனை மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே, இந்த கொடுத்துக்கிற ப்ராப்ளமு மேக்ஸிமைசேஷன் டைப்பு, அதனால் வந்து ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 1 2. ஓகே, நம்ம இது இந்த 2 கன்ஸ்ட்ரெயினும் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, அந்த ஸ்லாக் வேரியபிளை நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0 காஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் maximization of z equal to x1 plus x2 plus 3x3. 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதை எது காஸ்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0s1 0s2. சப்போஸ் தேர்ட் ஈக்குவேஷனும் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா 0s3 நம்ம ஆட் பண்ணோம். பட் இங்கே 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளோட இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். த்ரீ x1 plus 2x2 plus x3 plus s1 equal to 3. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2x1 plus x2 plus 2x3 plus s2 equal to 2. ஓகே, இப்போ நம்ம நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்ம 2 வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் கண்டிப்பாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, இதுக்குமே நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம greater than or equal to 0 தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஓகே, இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பை லெட்டிங் டெஸ்டிக், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆல் த பேசிக் வேரியபிளை நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா 0ன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இங்கே x3 எங்கே இருக்குது. தென் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனு, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு s1 equal to 3 and s2 equal to 2ன்னு நமக்கு கிடைக்கும். எப்படின்னா x1 x2 x3யோட வேல்யூ நீங்கள் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் நமக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் டு ஃப்ரேம் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, நான் அந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்.
the initial simplex table is okay. Actually இதே மாடலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. first xb, next ycb. xb என்ன அப்படின்னா பேசிக் வேரியபிள்ஸ்னு அர்த்தம் இந்த ஸ்டெப்ல. சிபின்னா பேசிக் வேரியபிள்னுடைய காஸ்ட். அதுக்கடுத்து நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். x1, x2, x3, s1, s2 இருக்குது. இங்க cjன்னு ஒரு காலமை நம்ம ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னா இதனுடைய காஸ்ட்லாம் இது மேக்ஸிமம் ஜெட்ல என்ன இருக்கோ ஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் அதனுடைய காஸ்ட். இதனுடைய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். x1 காஸ்ட் வந்து 1, x2 காஸ்ட் வந்து 1, x3 காஸ்ட் வந்து 3, x3 கிளாஸ் 3, s1 காஸ்ட் 0, s2 காஸ்ட் வந்து 0. ஓகே, ஃபர்தரா இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்யூஷன் ஒரு காலமும் நெக்ஸ்ட் ரேஷியோ அப்படின்ற இன்னொரு காலமும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக் வேரியபிள் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெண்டு பேசிக் வேரியபிள் நம்ம இப்போத்துக்கு நம்ம பேசிக் வேரியபிள் என்ன அப்படின்னா s1. இதுல செகண்ட்ல எது பேசிக் வேரியபிள்னா s2. இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 காஸ்ட். ஓகே, x1 கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதை பார்த்து ஃபில் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸ் காஸ்ட் என்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஓகே, x1 கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, x2 2, x3 1, s1 1. இதுல s2 இல்லை, அதனால அது நம்ம 0. ஓகே, இதனுடைய சொல்யூஷனை நம்ம 3 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம டேரெக்டாக ஃபில் பண்ணிடலாம். 3, 2, 1, 1, 0. இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, விச் இஸ் 2, 1, 2, 0. ஏன்னா இதுல செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா s1 இல்லை, அதனால நம்ம 0 காஸ்ட்ல நம்ம எடுத்துக்கணும் அதை. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக காஸ்ட்னு சொல்லக்கூடாது, ரோவில் எழுதுறப்போ அது பேர் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம சொல்லணும். s2 வேல்யூ என்னன்னா 1. நெக்ஸ்ட் இதனுடைய சொல்யூஷன் s2க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. சரி, ஃபர்தராக நம்ம இந்த நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா zj அப்படின்னு ஒரு கேல்குலேஷனை மேக் பண்ணணும். அது எப்படி என்னன்னா ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், கூட்டி இங்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 × 3 0, 0 × 2 0, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு 0, ரைட்? ஓகே, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண வேண்டியதான், இந்த லாவை யூஸ் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். which is 0, which is also 0. ஏன்னா 0வால மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம எது வரையும் ஸ்டாப் பண்ணால் போதும்னா வேரியபிளுக்கு மட்டும் zjவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் zj மைனஸ் cj அப்படின்ற ஒரு கேல்குலேஷனை நம்ம மேக் பண்ணோம். இதுக்கு பேர் தான் வந்து நெட் எவாலுவேஷன். ஏன்னா நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, இந்த ஸ்டெப் எப்போ நமக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இதுதான் வந்து ஆக்சுவலாக டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் zjலேருந்து மேலே என்ன பண்ணுங்க, cj கழிக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். 0 - 1 -1, நெக்ஸ்ட்டு -1 -3, which is 0, which is 0. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும், இங்கே இருக்கிற எல்லா ஆக்சுவலாக வேல்யூஸும் பாசிட்டிவாவோ இல்லாட்டி 0வோ இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஓவர். அதாவது நமக்கு இந்த இடத்துல இருக்கிற வேரியபிள்ஸ் தான் நமக்கு தேவையான ஆப்டிமம் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணும். அதனுடைய சொல்யூஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக சரி, அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போனோம். ஓகே, இது வந்து என்னதுன்னா ஒரு ஒர்க்கிங் ரூலை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒர்க்கிங் ரூலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வேரியபிள், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எது என்ட்ரி, அதாவது இது நமக்கு சூட்டபிளான ஆன்சர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்துட்டு வேற ஏதாச்சும் வேரியபிளை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மூலியமா கிடைச்சிருக்குன்னா ஆக்சுவலாக 1,
2, 3, 4, 5. ஓகே. இப்போ இந்த S1, S2ன்ற 2 வேரியபிள வச்சு நம்மளால எந்த சொல்யூஷனையும் ஆப்டிமம்ன்ற ஒரு கான்செப்ட்ட நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகே. இந்த ரீசன்னால. ஏன்னா Zj மைனஸ் Cj வந்து நெகட்டிவ் வர்றதுனால இது ஆப்டிமம் கிடையாது. இப்ப நம்ம ஆப்டிமம் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, மோஸ்ட் நெகட்டிவ் ஒன்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஒரு வேரியபிள நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, என்ட்ரி வேரியபிள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உள்ள எடுத்துட்டு வரணும். இந்த பேசிக் வேரியபிள எடுத்துட்டு வரணும். ஓகே. அதுக்கப்புறமா நம்ம எந்த வேரியபிள எடுத்துட்டு போணும் அப்டின்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா? மோஸ்ட் நெகட்டிவ் ஒன்ன பிக் பண்றது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்? எத மீன் பண்ணுதுன்னா, அ இது வந்து என்ட்ரி வேரியபிள் எது ஆகும் அப்டின்றத நமக்கு குடுக்கும். ஓகே. சரி இப்ப நம்ம ஸ்டெப் நம்பர் 1ல என்ன பண்றோம் அப்டின்னா, மைனஸ் மைனஸ் 3ன்றது தான் நமக்கான மோஸ்ட் நெகட்டிவ் ஒன். ஓகே. இந்த நெகட்டிவ் ஒன்ன நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ரி வேரியபிளா. -1 கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேரியபிள நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் அப்டின்னா, என்ட்ரி வேரியபிள். தேர்ஃபோர் என்ட்ரி வேரியபிள் ஈக்குவல் டூ x3. ஓகே. ஓகே. அப்ப நம்ம என்ட்ரி வேரியபிளா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு லீவிங் வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும். அப்ப எத நம்ம வெளிய எடுத்து போடணும் அப்டின்றத எது முடிவு பண்ணோம்னா, ரேஷியோன்ற கான்செப்ட் முடிவு பண்ணணும். ரேஷியோன்ற வார்த்தையிலே இருக்குது ஆக்சுவலா. ஓகே. இந்த காலம நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து கீ காலம்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த 3 இந்த கரஸ்பாண்டிங் காலம்ல இருக்கிற செலக்டிவ் எலிமெண்டால நம்ம டிவைட் பண்ணோம். எ எந்த மாரி இதுல ஒரு ரூல் இருக்கு ஆக்சுவலா. இங்க நம்ம டிவைட் பண்ற பாருங்க ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க என்ன நம்பர் இருக்குதோ அத நம்ம எடுத்து போடணும். ஆக்சுவலா இங்க 1 இருக்கு. இப்படி 1 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணிக்கங்க. இப்ப சப்போஸ் இங்க நெகட்டிவ் நம்பரோ இல்லாட்டி 0ன்ற நம்பரோ இருந்துச்சுன்னா, நம்ம ரேஷியோவே கண்டுபிடிக்க கூடாது. அதுக்கு ரேஷியோ கணக்குல நம்ம எடுத்துக்க கூடாது. அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேரியபிள நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, லீவிங் வேரியபிளா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அத மனசுல வச்சுக்கங்க. 0வோ இல்லாட்டி நெகட்டிவ் நம்பரோ டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா, ரேஷியோன்றது எக்ஸிஸ்ட் ஆகாது. ரேஷியோன்றது வச்சு நம்ம கரஸ்பாண்டிங்கா இருக்கிற லீ லீவிங் வேரியபிள நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ அது எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் நம்பரா இருக்கிற மாரி தான் நம்மளால ரேஷியோவ பிக் பண்ணணும். ஓகே. நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். டினாமினேட்டர்ல நெகட்டிவ் வந்துச்சுன்னா, நம்ம அத வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த ரேஷியோவ யூஸ் பண்ணி நம்மளால லீவிங் வேரியபிள சொல்ல முடியாது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா. ஸோ நெக்ஸ்ட் 2/2 விச் இஸ் ஈக்குவல் டூ 1. சரிங்க சார். இப்போ 3 இருக்குது, 1 இருக்குது. ஓகே. இப்ப நம்ம அ எந்த வேரியபிள நம்ம லீவிங் வேரியபிளா சூஸ் பண்ணோம் அப்டின்னா, இந்த ரேஷியோல எது ரொம்ப சின்னதோ, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேரியபிள தான் நம்ம என்ன பண்ணோம்னா, லீவிங் வேரியபிளா சூஸ் பண்ணோம். அப்ப லீவிங் வேரியபிள்ன்றது இது கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கு அப்டின்னா, S3 இருக்கு. சாரி S2 இருக்கு. ஓகே. இந்த ஓகே. இந்த இன்டர்செக்ஷன் என்ன அப்டின்னா, அது கீ எலிமெண்ட். மோரோவர் இங்க அ ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அது என்னத மீன் பண்ணுது அப்டின்னா, ஓகே நம்ம அ லிவிங் வேரியபிள செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கீ ரோவும், கீ காலமும் மெர்ஜ் ஆகுற பிளேஸ்ல இருக்கிற எலிமெண்ட்க்கு பேர் என்ன அப்டின்னா, கீ எலிமெண்ட். கீ எலிமெண்ட், கீ ரோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற நியூ ரோஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஆக்சுவலா. ரைட்டா? ஓகே. சரி. இப்ப சிம்பிளா வந்து ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு அ லாஜிக் மட்டும் நான் சொல்லிர்றேன். இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே. நம்மளோட எய்ம் என்ன அப்டின்னா, நியூ சிம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள ஃபார்ம் பண்ணோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆஸ் இட் இஸ் XB இருக்கும், CB இருக்கும், X1, X2, X3, S1, S2 சொல்யூஷன், ரேஷியோ இருக்கும். ஓகே.
சேம் லாஜிக் தான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிஜே, அதுக்கடுத்து இந்த எக்ஸ்பி, எக்ஸ்பியில் வந்து இந்த சுச்சுவேஷன்ல எது பேசிக் வேரியபிளோ அதுதான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x3யை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும். என்ட்ரி வேரியபிள் இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். எதை எடுத்துட்டோன்னா s2வை எடுத்துட்டு, அப்போது ரிமைனிங் s1 என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அசிச்சிஸ் அங்கே இருக்கிற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். விச் இஸ் s1 s இங்கே s2 இருக்கிற பிளேஸில் s2 இருக்கும் ப்ரீவியஸ் டேபிளில், பட் நம்ம அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா x3யை இன்செர்ட் பண்ணோம். ஓகே, இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிற காஸ்ட் வந்து எப்பவுமே சேம் தான், இது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதனுடைய s1 உடைய காஸ்ட் என்ன 0, x3 காஸ்ட் என்ன 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கீ எலமெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸை அது யூஸ் பண்ணி இங்கே கீ எலமெண்ட் இருக்கிற இடத்துல 1 வரணும் மாதிரியும், இந்த கீ எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக ரிமைனிங் ரோஸ்லலாம் இருக்கிற வேல்யூஸை 0 பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம சிம்பிள், அதுக்கு பேர் என்னன்னா எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் சொல்லுவாங்க மேக்ஸில். ஓகே, நம்ம அதை தான் செய்ய போகிறோம். நான் சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அந்த ரூலை மைண்டில் வச்சுக்கிங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரூல் என்ன அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபில் பண்ணணும்னா ஆக்சுவலாக இது ஃபில் பண்ணணும்னா நம்ம ரஃப் ஒர்க் செய்யணும். ஓகே, அந்த ரஃப் ஒர்க் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, சரி, இப்போ ரஃப் ஒர்க் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரஃப் ஒர்க்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேபிள், அதாவது புது டேபிளில் எந்த நியூ ரோஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த கீ ரோ எது இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் நியூ ரோ எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அது ஒரு சின்ன லாஜிக். எல்லா நியூ ஃபர்ஸ்ட் ரோவையும், அதாவது கீ எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிற இருக்கிற ரோக்கு நியூ ரோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நியூ ஆர் ஓல்டு ஆர், அதாவது இப்போத்துக்கு இது ஓல்டு, நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா நியூ ஒன்று, அதை ஜஸ்ட் கீ எலமெண்டால டிவைட் பண்ணும். கீ எலமெண்ட்னுடைய வேல்யூவால் டிவைட் பண்ணும். ஓகே, இப்போ கீ எலமெண்ட்னுடைய வேல்யூ என்ன r/2. ஓகே, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா நியூ
R1 எதுக்கு சாரி மிஸ்டேக்கா சொல்றேன். ஓகே. நியூ R1 திரும்ப தப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு குடுக்கணும் அப்டின்னா, எந்த ரோல கீ எலிமெண்ட் இருக்கோ, அது ஃபர்ஸ்ட் ரோ இருந்தாலும் சரி, செகண்ட் ரோ இருந்தாலும் சரி, தேர்ட் ரோ இருந்தாலும் சரி, அதுக்கு தான் நம்ம நியூ ரோ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இங்க எத்தனாவது ரோ இருக்கு? செகண்ட் ரோ இருக்கு. அப்ப நியூ R2 தான் கண்டுபிடிக்கணும். நியூ R2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்ட் R2வ கீ எலிமெண்டால ஜஸ்ட் டிவைட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். அப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும் பாருங்க. அப்ப ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2/2, 1/2, 2/2, 0/2, தென் 1/2. அதுக்கடுத்து சொல்யூஷன்ல இருக்கிறதையும் நம்ம அந்த கணக்குல எடுத்துக்கணும். 2/2. அதை நம்ம லாஸ்டா ஃபில் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த ரேஷியோ என்ன ஆகும் பாருங்க, which is 1. இது 1/2. ஃபிராக்ஷனா இருந்தா ஃபிராக்ஷனா வச்சுக்கணும். டெசிமல்லாம் எழுதக்கூடாது. இது 1/2. இது வந்து என்னன்னா 1. ஓகே. இதுதான் வந்து நமக்கு தேவையான நியூ R. இந்த நியூ R2 எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த ஸ்டெப்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. சரி. இப்போ அங்க என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ நம்ம போட்டுடலாம் உடனே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 1, 1/2, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 1/2, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1. ஓகே. சரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நியூ R2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூ R1 என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்க தான் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோவை தவிர மீதி இருக்கிற ரோ எல்லாமே புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ரோனுடைய யூஸால தான் நம்ம எழுதணும். அதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, என்ன ஒரு நியூ RI இருந்தாலும், அதாவது R1, R2, R3 என்னன்னாச்சும் இருக்கட்டும், அந்த ஓல்டு R3 ப்ரீவியஸ் டேபிள்ல இருக்கிற ஓல்டு Rஐ நம்ம அப்படியே டைரக்டா எழுதிடணும். அதுல இருந்து இப்ப நம்ம எதுக்கு நியூ, அதாவது புதுசா எது கண்டுபிடிச்சோமோ, ஓகே, அதை நான் ஜஸ்ட் நியூ RJன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இங்க ஒரு நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த கீ எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா அந்த ரோல பிரசன்ட் ஆயிருக்கும் ஆக்சுவலா. இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன நம்பர் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல 1ன்றது பிரசன்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் வேற போடுறேன். இது மனசுல வச்சு சப்போஸ் 0 இருந்தா 0 போட்டுக்கங்க. அங்க 1 -1 இருந்தா -1 போட்டு, ஓகே, இதனுடைய சப்ட்ராக்ஷனா தான் நம்ம ரிமைனிங் ரோஸ்லாம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R3 சப்போஸ் இங்க இல்ல ஆக்சுவலா. சப்போஸ் நான் R3ன்னு இருந்திருந்தா நான் என்ன பண்ணணும், ஓல்டு R3 எழுதணும். நெக்ஸ்ட் நியூ R2 நம்ம as it is இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் R3ன்னு இருந்திருந்தா R3ல இந்த கீ எலிமெண்ட்டுக்கு நேரா, ஓகே, சப்போஸ் வேற ஏதாச்சும் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 8 இருக்குன்னா இந்த 8 தான் நம்ம இங்க எடுத்துட்டு வந்து போடணும். ஓகேவா? ஐ திங்க் உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து நமக்கு கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, நியூ, ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நியூ R1 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். நியூ R1 நமக்கு தேவை. அப்ப நம்ம இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R1 மைனஸ் இப்பத்துக்கு எது நியூவா கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல எது நம்ம பீரியாரிட்டி கொடுத்து கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே டேரக்டா எழுதினோம் R2. இந்த R1ல கீ எலிமெண்ட்டுக்கு நேரா என்ன எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்குதோ அதுதான் நமக்காக முக்கியமான ஒரு நம்பர். அந்த நம்பர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே. இது நம்ம சால்வ் பண்ணோம்னாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிமைனிங் ரோஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே. ஓகே. சரி. இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் R1, ஓகே, which is R1. R1 நான் எழுதுறேன். ஓகே. R1 என்ன இருக்குன்னு பாருங்க.
இங்க இருக்கு பாருங்க. 3, 2, 1, 1, 0. 3, 2, 1, 1, 0, 3 and the solution is 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ ஆர் 2-வை 1னால மல்டிப்ளை பண்ணணும் ஆக்சுவலா. சப்போஸ் அங்க 2 இருந்தா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலா 1ன்றதுனால இங்க இருக்கிற நம்பர் தான் வரப்போகுது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் பாருங்க. 1, 1/2, 1, 0, 1. I made a mistake. Yes. 1, 1/2, 1, 0. One, 1/2, 1, 0. எஸ். சரி, இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, மிஸ்டேக் எழுதிட்டேன். எஸ். இங்கே ஆக்சுவலாக 3 இருக்குது, அது சொல்யூஷன் ஆக்சுவலாக. 1, 1/2, 1, 0, 1/2, 1, 1/2, 1, 0, 1/2, தென் லாஸ்ட்டாக வந்து ஒரு 1. ஓகே, இதை நம்ம ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அதே ரிலேஷன்ஷிப் தான் எழுதியிருக்கேன். R1 minus 1 into new R2. சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. 3 minus 1 எவ்வளோ? Just 2. 2 minus 1/2 என்ன அப்படின்னா 3/2. நீங்கள் கேல்குலேட்டர், சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 minus 1 என்ன? 0. 1 minus 1/2 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், நியூ R1 இருக்கிற பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. 2, 3/2, 0, 0, 1, minus 1/2. தென் சொல்யூஷன் இருக்கிற பிளேஸில் 2 இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் தான். லாஸ்ட் டேபிளில் எப்படி ZJ கண்டுபிடிச்சோமோ அதே மாடலில் ZJ கண்டுபிடிக்கணும். ZJ கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். இதே மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை ஆட் பண்ணோம். 0 into 2, 2, 3 into 1, 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது 0, இது 3/2. ஆக்சுவலாக மேலே வந்து 0 இருக்கிறதுனால அது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 0, 3/2. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் மாதிரி ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வர வேல்யூ வந்து எல்லாமே 0 இல்லாட்டி 0வோட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சொல்யூஷன் வந்து ஆப்டிமமாக இருக்கும். அதாவது கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிற சொல்யூஷன் வந்து ஆப்டிமமாக இருக்கும். ஓகே, அது இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ஸ்டெப் நம்பர் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி ரஃப் ஒர்க் செஞ்சோமோ அதே மாடலில் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, அப்போ ஜஸ்ட் செக் பண்ணலாம். 3 minus 1 என்ன? 2. 3/2 minus 1 என்ன? 1/2. 3 minus 3 என்ன? 0. 0 minus 0, 0. 3/2 minus 0 என்ன? 3/2. Okay, actually here all Zj minus Cj greater than or equal to 0 for all j. Therefore, the current solution is an optimum solution. Therefore, the solution is optimum. Okay, and the solution எங்க இருக்கும் அப்படின்னா இங்க S1, S2, S1 உடைய சொல்யூஷன் என்னன்னா 2, X3 உடைய சொல்யூஷன் என்னன்னா 1. பட் நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா X1, X2, X3 கண்டுபிடிக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா X1, X2ன்றதும் நம்ம
இந்த கரண்ட் சொல்யூஷன் டேபிள்ல இல்லவே இல்ல. அப்படின்னா இல்லாத வேரியபிள் நம்மளே 0ன்னு எடுத்துக்கணும். ஸ்லாக் வேரியபிள்னுடைய சொல்யூஷன் வந்து நம்ம எழுதினாலும் சரி, எழுதாட்டியும் சரி. ஏன்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல S1, S2னுடைய காஸ்ட் என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். 0ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்க என்ன வேல்யூ குடுத்தாலும் அது இத அஃபெக்ட் பண்ணாது. So, here x1, x2 not take place in the final table. Therefore, we need to take that value should be 0. But x3 takes place here. Its value is x3 சில பேர் நம்ம தப்பா எழுதிருவோம். 3ன்னு எழுதிருவோம். பட் ஆனா சொல்யூஷன்ற காலம் தான் அதனுடைய வேல்யூவை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, which is 1. ஓகே, இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் சொல்யூஷன் இருக்குன்றதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். சின்ஸ் z ஈக்குவல் டு 3 சாரி x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 3x3. ஓகே, இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 1. ஓகே, அப்போ மேக்ஸிமம் ஆஃப் z நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னா 3. ஓகே, எந்த பாயிண்ட்ல 0,0,1ன்ற பாயிண்ட்ல நமக்கு இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒன் மோர்